மன்னர்கள் ஆட்சி, முடியாட்சி நடந்து கொண்டிருந்த காலத்தில் ரொம்ப துணிச்சலாக அவள் 2 பாட்டு பாடினாங்க. என்னன்னா, ஒண்ணு, மன்னன் பெரியவனா புலவன் பெரியவனா. அது எங்க? மன்னர்களாட்சியிலேயே. மன்னன் பெரியவனா படித்த புலவன் பெரியவனா என்றால் அவள் சொல்லுகிறாள், புலவன் தான் பெரியவன். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோனே சிறப்புடையேன். ஏன்னா, மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று. கல்வியினுடைய பெரிய தைரியம் தரக்கூடியது. மற்ற எல்லாம் கெட்டுவிடும், ஆனால் காற்றாலும் கனலாலும் எது ஒன்றும் ஆகாதது கல்வி அறிவு மட்டும்தான். அவளே சொன்னால் அந்த கல்வி அறிவும் எப்படி இருக்கணும்னு. ஆணவத்தில பல ஆணவங்கள் உண்டுங்க. பணம் சேர்ந்தால் ஒரு ஆணவம் வரும், பதவி வந்தால் ஒரு ஆணவம் வரும். அதே மாதிரி கல்வி கற்றால் ஒரு ஆணவம் வரும். பதவியினாலோ பணத்தாலோ மனுஷனுக்கு வரக்கூடிய ஆணவம், அது 2ம் காலியாகும் போது தன்னை போட போயிரும். இது 2ம் உடனே எப்ப வேணாலும் மாறிடும். ஆனால் இந்த கல்வியினால வரக்கூடிய ஆணவம் இருக்கு பாருங்க, அது கடைசி காலம் வரைக்கும் இருக்கும். அதனாலதான் வள்ளுவ பெருந்தகை சொன்னார், கல்வி கற்கணும், கசடர கற்கணும். ஆனால் அந்த கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்றால், கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் ஆண்டவனின் திருவடியை பிடிக்காத ஒருவன் எத்தனை கல்வி கற்றும் அது வெறும் அட்டைக்கு சமானம், அவ்வளவுதான், பயன் தராது. அடுத்தும் சொன்னாரு பாருங்க அவரே, இந்த கல்வி ஒரு பிறவியில நீ கற்றுக்கொண்டால் அந்த கல்வி எப்படியா, ஒருமை கண் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்று சொன்னால், எங்க இந்த பிறவியில வாங்கின MCA டிகிரி நான் வாங்கியிருக்கேன், மன்னிக்கணும், பெற்றிருக்கிறேன், வாங்கல, கொடுத்தாங்க, படிச்சு உண்மையா பாஸ் பண்ணி, உண்மையா 86% வாச்சு பாஸ் பண்ணி வாங்கினேன். சரி, இந்த பிறவியில நான் டிகிரி வாங்கியிருக்கேன், இதே டிகிரியா அடுத்த பிறவிக்கு நான் போட்டுக்க முடியுமா? அடுத்த பிறவி பிறந்தா 1வதுல இருந்து தானே படிச்சாகணும், MCAவுக்கு அப்புறத்துல இருந்து படிக்க முடியுமா? வாய்ப்பு இல்ல. ஆனா வள்ளுவர் சொன்னது என்னன்னா, ஒருமை கண் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்று சொன்னால், கல்வி என்பது இந்த பிறவியிலே நம்முடைய பெருமையையும் பொருளாதாரத்தையும் புகழையும் வளர்த்துக் கொள்வதற்காக மட்டுமல்ல, உன்னுடைய நல்வினையினால், இறைவன் மீது நீ கொண்டிருக்கக்கூடிய ஆழமான பக்தியினால், நீ செய்யக்கூடிய யோகத்தினால், அந்த கல்வியை தரக்கூடிய உண்மையான அறிவு இருக்கிறதே, அது 7 பிறவிகளிலும் உனக்கான உயர்வை தந்து கொண்டே போகும். அப்ப அவ்வை அதுக்கு ஒரு பெரிய, நீங்க அங்கே இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அவ்வை சொல்லக்கூடியதையும் சேர்த்து பாத்தீங்கன்னா சமன்பாடாக வரும். எப்படி தெரியுமா? எது அழகுன்னு அவ்வை சொல்றா பாருங்க. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நீல கருங்கூந்தல் அழகா கிடையாது, நல்ல பளபளன்னு விலை உயர்ந்த ஆடை போடுறது அழகா கிடையாது, நல்ல சக்கச்சகைல்னு அல்லது மஞ்சள் நிறத்துல நல்ல தோல் வெளுப்பா இருக்கிறது அது அழகா கிடையாது. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலையால் வந்த கல்வி அழகே அழகு என்று அட்டை கல்விக்கு இல்ல ஆன்ம கல்விக்கு அவள் வித்திடுகின்றாள். வெறும் டிகிரி வாங்கறதுங்கிறத யார் வேணாலும் வாங்கிட்டு போலாங்க. இன்னைக்கு ஆன்ம கல்வி என்பதுதான் அவள் நமக்கு சொல்லி வந்த பெரிய செய்தி. அதிலும் எனக்கு அவளுடைய தைரியத்துல ரொம்ப பிடித்த ஒன்று என்ன தெரியுங்களா? இன்னைக்கெல்லாம் 200 சொச்சம் ஜாதிகள் இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனைன்னு எனக்கு சரியான எண்ணிக்கை தெரியலங்க. யாராவது கெசட்டட் ஆபீசர் அதுல வேலை பாக்குறவங்க இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மொத்தம் 200 சொச்சம் ஜாதிகள் இருக்கு அப்படின்றாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டு வந்து ஒரு 4 பிரிவுக்குள்ள அடக்கியிருக்கோம். 4 பிரிவுல அடக்கியிருக்கோம். அது அடங்குதாங்கிறது அடுத்த விஷயம். அது அடங்குறது கிடையாது, நம்மளா அடக்க முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஆனா இவ்வளவு காலம் கழித்து எல்லாரும் சேர்ந்து இத்தனையும் 4 பிரிவா பிரிச்சிருக்கிறோம்ல. அவ்வை அன்னைக்கே எப்போ ஜாதிகள் என்பது ஒவ்வொரு அணுக்கு அணு இருந்த காலத்திலேயே அவள் சொன்னா பாருங்க, 2 ஜாதி தாங்க உலகத்துல, 2 ஜாதி தான். என்ன?
ஒருத்தன் பசின்னு வந்து கேட்கிற பொழுது, ஒருத்தன் அடைக்கலம்னு வந்து சேரும் பொழுது, அப்படி சேருபவன் அல்லது கண்ணீர் விடுபவன் வந்து நம்ம கிட்ட தாழ்ந்து வந்து நிக்கிற பொழுது அவனுக்கு வேண்டிய உதவியை கொடுப்பவன் ஒரு ஜாதி, கொடுக்காமல் போவவன் மற்ற ஜாதி. ரெண்டே ஜாதி தான். ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று மெய் நூல்கள் எல்லாவற்றிலும் காணும்படிக்கு யாரெல்லாம் அடுத்தவனுடைய கண்ணீரை பார்த்து மனம் இறங்கி ஒரு கொடை கொடுக்கிறானோ அவனெல்லாம் உயர்ந்தவன், அப்படி கொடுக்காமல் கண்டுகொள்ளாமல் செல்பவன் எல்லாம் தாழ்ந்தவன் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்திலே இரண்டு ஜாதிகள் தான் என்று பெரிய புரட்சியை செய்தவள் அவ்வை என்று சொன்னால் அவளுடைய ஞானம் எப்பேற்பட்டது. விதி ஒண்ணுதான் நமக்கெல்லாம் கொண்டு செலுத்தக்கூடியதுன்னு நம்ம பயப்படுறோம். எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ விதிக்கு பயப்படுறோம். அந்த விதியினால தான் நாம எல்லாரும் ஜோதிடம் பார்க்கிறோம், ஜாதகத்தை தெரிஞ்சுக்க விரும்பப்படுறோம். நம்ம விதி எப்படி இருக்கு, நம்ம தலைவிதி எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்வதற்கு. அவ்வை அதுக்கு ஒரு தீர்வு சொல்றாங்க. என்ன தெரியுமா? இந்த வினைப்பயன்னு பார்த்து பயப்படுறீங்கல்ல, பயப்படுறது வாஸ்தவம் தான்ட்டா. என்னம்மா அப்படி சொல்றீங்க? போன வருஷமே சனி பெயர்ச்சின்னாங்க, இப்ப கொஞ்ச நாள் ஆச்சு திடீர்னு பார்த்தா இப்ப வர்ற மார்ச்ல தான் பெயர போறாருங்கிறாங்க. எப்ப பெயர போறாருன்னு அவருக்கே தெரியல. இப்படித்தான் போயிட்டு இருக்கு. இந்த வினை பயன் இருக்குல்ல, இந்த வினை பயனை இல்ல அது கிடையாது, வினை பயனுக்குள்ள நம்ம எல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவதற்கு வேதம் முதலாகிய ஒரு நூலும் இல்லைன்ட்டா. அப்ப அதுலயே ஒரு விஷயம் நமக்கு தெளிவாகுது, வினையினால் தான் நமக்கு எல்லாம் பிறவி என்பது. சரிங்களா? வினைப்பயனை வெல்வதற்கு வேதம் முதலாம் அனைத்தாயும் நூலகத்தும் இல்லை. வேதத்துல ஆரம்பிச்சு எந்த நூலிலும் வினைப்பயனை வெல்வதற்கான வழிமுறையே கிடையாது. ஆனால் ஒரு வழி இருக்கு. என்ன தெரியுமா? ஒருவருக்கு வினை என்பது கிடையாது. யார் என்றால், நினைப்பது எனக்கு கண்ணுறுவது அல்லால் கவலைப்படல் நெஞ்சே. கவலைப்படாதீங்க. உடனே வினை பயனை தீர்க்க முடியாதுன்னு சொன்ன உடனே அம்மா அப்படின்னு பக்குன்னு ஆகக்கூடாது. அடுத்தது சொன்னா பாருங்க, விண்ணுருவார்க்கு இல்லை விதி. அது என்ன தெரியுமா? விண்ணுருவார்க்கு இல்லை விதி என்று மனிதனாக பிறந்து வாழ்வதற்கான பொருள் தேடலிலே பயணிப்பதை தாண்டி அருள் தேடலிலே யாரெல்லாம் பயணிக்கின்றார்களோ அவர்களுக்கு, அதாவது மனிதனுக்கு யோகத்தின் மூலமாக இறைவனை அடைய வேண்டும் என்று யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு விதி இல்லை. விண்ணுருவாருக்கு விதி இல்லை.